வழக்கறிஞர்கள் போலீசார் மோதல் வழக்கை சிபிஐ விரைந்து விசாரிக்க வலியுறுத்தி சென்னையில் வழக்கறிஞர்கள் பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். போலீசாரின் தடையை மீறி பேரணியாக சென்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த்குமார், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் காவல்துறை மோதல் கடந்த 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெற்றது. இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 19ஆம் தேதி கருப்பு தினமாக வழக்கறிஞர்கள் அனுசரித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று பிப்ரவரி 19ஆம் தேதி என்பதாலும் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் கடந்த 16 ஆண்டுகளாக இந்த வழக்கில் எந்தவிதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை எனவும் வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி இன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலிருந்து சிபிஐ அலுவலகம் வரை பேரணியாக சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் அறிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று காலை சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் ஆவின் நுழைவாயில் அருகே இருந்து பேரணியாக வழக்கறிஞர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சென்று செல்ல முன்னனர். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் மோகனகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து இவர்கள் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் அப்போது வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து அவர்கள் தடையை மீறி பேரணியாக சென்று சிபிஐ முற்றுகையிட செல்வதாக அறிவித்ததன் அடிப்படையில் தடையை மீறி பேரணியாக செல்ல முயன்ற வழக்கறிஞர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். பின்னர் அவர்கள் அனைவரையும் தனியார் திருமண மண்டபத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர்.